வணக்கம். நான் லாவண்யா. குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். சீமான் ஐயா வந்து ரீசெண்டா என்ன சொல்லி வச்சிருக்காரு, நம்ம தம்பி கட்சியை பத்தி பேச வேணாம், அவங்கக்கிட்ட என்ன பேசினாலும் என்ன கேட்டாலும் நம்ம இவ்வளவுதான் கொள்கையை பத்தி கேட்டாலும் அவங்க சொல்ல போறது கிடையாது. 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் பதில் சொல்ல போறது கிடையாது. அதனால நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இதை வந்து நல்ல விஷயமாவும் எடுத்துக்கலாம், இல்ல வேற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். இது இன்னொரு விதமா யோசிச்சோம் அப்படின்னா, எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு, மக்களை போய் நேருக்கு நேரா வீடு வீடுக்கு போய் பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ விஜய் ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்ல நெகட்டிவான டாக்ஸோ ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்கள ஃபேஸ் பண்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. விதி வலியது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு இருந்தா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிச்சை எடுக்கும் அந்த சாக்கடை தம்பி கூட வச்சுக்கிட்டாருன்னா இன்னும் ட்ரீட்மெண்ட் வந்து பலமா இருக்கும். அதனால சீமான் ஐயாவுக்கு பர்சனலா ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, கேம்பெயின் போகும்போது மக்களை சந்திக்கும் போது தனியா போகட்டும், இல்ல மத்த யாரையாவது கூட்டிட்டு போட்டோம், இந்த பிச்சைக்கார தம்பியை மட்டும் கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து அவ்வளவு சொன்னாங்க, ஆனா இவர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து தாவேக்காவினர் வந்து கதறாங்களாமா. சீமான் சொன்னாரு இல்ல, இவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. இங்க யாரும் உங்களை வீடியோ போட வேணாம்னு சொல்லல, சீமான் ஐயா சொல்லியும் வீடியோ போடுறீங்கன்னு கேட்கவும் இல்லை. நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு போடுங்க சாக்கடை தம்பி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க விஜய் அவர்களை பத்தி பேசும்போது மட்டும்தான் பிச்சை நிறைய கிடைக்குது. அதனால தப்பு இல்லை, நீங்க விஜய் அவர்களை பத்தி தாராளமா பேசுங்க. எங்களால முடிஞ்ச பிச்சையை நாங்க போடதான் செய்வோம். வேற எந்த வீடியோலயும் உங்களுக்கு அவ்வளவு பிச்சை கிடைக்கல இல்லையா, அதுதான் உண்மை. பாவம். ஆனா உங்க கட்சியை பத்தி பேசுறத மறந்துட்டீங்க. உங்க கட்சிக்கு எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு, உங்க கட்சிக்கு என்னெல்லாம் சொல்லணும், என்ன பண்ணணும், என்ன அபிவிருத்தி பண்ணணும், நாங்க வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வர போறோம், நாங்க இதெல்லாம் செய்யறோம் அப்படின்றதெல்லாம் விட்டாச்சு. விட்டுட்டு முழு மூச்சா விஜய் அவர்களை பத்தி தானே பேசுறீங்க. அதனால எங்களால முடிஞ்ச பிச்சைகள் நாங்க போடதான் செய்வோம். விசில் சின்னம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த விசிலுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. இப்போ விசில் அப்படின்றது இங்கிலீஷ் வேர்டு, தமிழ்ல வந்து அது இதுதான் தமிழ் பெயர் அப்படின்னு சொல்லி இந்த சாக்கடை தம்பி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்து அதற்கு பெயர் கிடையாது, அது இந்த மௌத்தார்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் சொல்லுவாங்க. இது வந்து நீங்க இந்த ப்ரீகேஜி தமிழ் புக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், விசிலுக்கு என்ன போட்டிருப்பாங்க, ஊதல், சீர்கை, இப்படிதான் இருக்கும். ஸோ தமிழ் நாங்க படிச்சோம், தமிழை வந்து நாங்க வளர்க்குறோம், தமிழ் பெருமை பேசுறோம், தமிழ் தேசியம் பேசுறோம் சொல்ற இந்த சாக்கடை தம்பிக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாம போச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, சாக்கடை தம்பிக்கு இன்னும் தமிழ் நிறைய கத்துக்கணும். ப்ரீகேஜி லெவலுக்கு போய் புக்ஸை படிக்கலாம். தலைவர் விஜய் அவர்கள் கூறிய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற வார்த்தை தமிழ்நாடு அரசியல எவ்வளவு உழுக்குச்சுன்னு இந்தியா லெவல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஊடகங்கள் முதற்கொண்டு. அப்படி இருக்கும்போது இந்த சாக்கடை தம்பி சொல்றாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு போர்டு பிடிச்சிட்டு சுத்திட்டே இருக்காங்க, நான் யாருமே வரல அப்படின்னு. வர்றாங்களா வரலையான்றது இந்த சாக்கடை தம்பிக்கு தெரியாது. வர்றவங்களை ஃபில்டர் பண்றதுதான் தலைவர் விஜய் அவர்களோட வேலை. அதை அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. தேவைன்றவங்களை மட்டும்தான் எடுக்கிறாரு, தேவை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது டச் கூட பண்றது இல்லை. அப்படித்தான் இந்த டிடிவி தினகரன் அவர்களும் தலைவர் விஜய் அவர்கள் எப்பயோ எடுத்திருக்கலாம், ஆனா ஏன் எடுக்கல, அப்ப வரைக்கும் டச் பண்ணல, ஏன் கூப்பிடலன்னா அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, அந்த கால்குலேஷன். ஆனா இப்ப வரைக்கும் நாம் தமிழர் கட்சிய ஒருத்தர் கூட சீண்டல் இல்ல. நீங்க என்ன 8% வாக்குன்னு சொல்றீங்க, அந்த 8% 2026 எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் தெரியும். அடுத்து இது வரைக்கும் இந்த 8% வாக்கு வாங்கியும் உங்கள அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு எம்எல்ஏவோ எந்த ஒரு எம்பியோ யாருமே இல்லையே. என்ன சாதிச்சீங்க நீங்க? அடுத்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசினது வந்து, நான் பணத்துக்காக இங்க வரல, என்னுடைய கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஊழலை வந்து கண்டிப்பா தடுப்பேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாரு. நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம். அந்த ஊழல் இவர் செய்யவே இல்லை, இவர் அப்படியே எளிமை சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி இந்த சாக்கடை தம்பி வந்து பேசியிருக்க. நீங்க அவரை கமெண்ட் பண்ற அளவுக்கு நீங்க பைசா பிரயோஜனப்படாத ஆளு. நீங்க அவர் கமெண்ட் பண்ற அளவுக்கு கால் தூசி, நீங்க சொல்ற வார்த்தை தான், கால்ல இருக்கிற அந்த முடிக்கும் சம்மானவங்க கிடையாது நீங்க. இருந்தாலும் இதுக்கு நாம பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்ப ரொம்ப கொஞ்சம் தெளிவாவே நான் சொல்லிடுறேன். தலைவர் விஜய் அப்படிங்கிறவரு படம் நடிக்க ஆரம்பிச்சு படிப்படியா உயர்ந்து அவருக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டு சிகரத்துல ஒரு மேல ஒரு இடத்த பிடிச்சு வச்சிருக்காரு. அந்த இடத்த அந்த சம்பளத்தை தொடர்றதுக்கு இன்னும் அடுத்த ஒரு ஹீரோன்னு வர முடியல. இங்க அவர் சம்பளம் 200 கோடி வாங்குறாருன்னா எனக்கு ஏன் கம்மியா போடுறீங்க, எனக்கு அதிகமா போடுங்கன்னு கேட்கிற ஹீரோக்கள் இருக்கிறாங்க. இது அவர் சொந்தமா சுயமா உழைச்சு வேர்வை சிந்தி வாங்குற காசு, அதை அவர் பேங்க்ல போட்டு வச்சுக்கிறாரு, காரு வாங்குறாரு, வீடு வாங்குறாரு. இப்படி நினைச்சா 1000 கோடி கையில வாங்கிட்டு அழகா உட்காந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு மக்களுக்காக வந்து நான் செய்யறேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணணும்ன்றது அவர் தலையெழுத்தே கிடையாது. ஆனா விட்டுட்டு வராரு. இந்த ஒரு காரணம் தான் முக்காவாசி மக்கள் அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது. அடுத்து இந்த உச்சத்துல இருந்து வந்தாருன்னு சொன்னாலே உங்களுக்கு பத்திக்கிட்டு வருது இல்ல, அந்த உச்சத்தை அவ்வளவாவது நீங்க ருசி பார்த்திருக்கீங்களா?
இல்ல உங்க கும்பல்ல யாராவது அந்த உச்சம் அப்படிங்கிற வார்த்தையில ஒரு பாதி தூரம் கடந்திருக்காங்களா? இல்ல. அதனால அதோட ருசி உங்களுக்கு தெரியாது. இவர் அப்படி வந்து எளிமையின் சிகரமா வேஷ்டி வள்ளலார் மாதிரி வேஷ்டி சட்டையிலேயே வருவாரான். அவரு அவ்வளவு சம்பாதிச்சார், ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து இறங்குறாரு. ஆனா உங்க சீமான் அண்ணா என்ன சம்பாதிச்சார்? டைரக்டரா இருந்து என்ன சம்பாதிச்சார்? எவ்வளவு சம்பளம் வாங்கினார்? அவருக்கு ஏது அவ்வளவு விலை உயர்ந்த கார்? அவருக்கு எதுக்கு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வாடகை? அவர் தமிழ் தேசியம் பேசுறாருல்ல, விவசாயத்தை பத்தி பேசுறாருல்ல, விவசாயிகள் நலன் கருதுறாருல்ல. அப்படிப்பட்டவருக்கு விலை உயர்ந்த நாய்கள் வீட்டுல, பிள்ளைகள் வந்து வேற அரசு பள்ளிகளையா படிக்கிறாங்க? இவ்வளவு செய்யற நீங்களே மாறாதப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த மனுஷன் எதுக்கியா மாறணும்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்துல அழுத்தமா எனக்கு அப்படின்னு பேசின ஒரு விஷயம், அதை வச்சுக்கிட்டு இந்த சாக்கடை தம்பி வந்து ஒண்ணு ட்ரை பண்ணாரு. ஆனா நான் கேட்கறது என்ன அப்படின்னா, பயமா எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரே அப்படின்னு இந்த சாக்கடை தம்பி வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பேசுறாரு. நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன், பயமா எனக்கு அப்படின்னு இவரு கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துக்கணும். இந்த சாக்கடை தம்பி பார்த்து கேட்கணும். காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல அவதூறு பேசுறதுக்கு ஜெயிலுக்கு தள்ளப்பட்டவர் இந்த சாக்கடை தம்பி. அதுவும் எப்படி போனாரு? கட்டப்பைகளை தூக்கிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் போலீஸுங்களை வச்சுட்டு இப்படி நடந்து போனாரு. போனவருக்கு உள்ள இருந்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு வெளியே வந்து அழுது வீடியோ போட்டார். அழுது எப்படி வீடியோ போட்டார்? எனக்கு கண்ணு கெட்டு போச்சு, எனக்கு மூக்கு கெட்டு போச்சு, எனக்கு காது கெட்டு போச்சு, எனக்கு இது கெட்டு போச்சு, எனக்கு அது கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு ரொம்ப மக்கள் மனதில் அப்படியே பதிகிற மாதிரி பேசி அனுதாபத்தை சம்பாதிக்க பார்த்தார். ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் இலகிய மனசாச்சு, ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. சரி, நிறைய பேசிட்டோம் இந்த மனிதனை பத்தி. சாக்கடை தம்பி வந்து இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, சாட்டைன்ற சேனல் என்னுடைய தனிப்பட்ட சேனல், இதுல எந்த கருத்து வந்தாலும் அதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. திரள் நிதி திரட்டப்படும் அப்படின்னு கட்சிக்கு போர்டு மாற்றதை விட்டுட்டு சாட்டை சேனலுக்கு மேல விஜய் அவர்களின் பேரை சொல்லி பிச்சை எடுக்கப்படும் ஒரு போர்டை கூட மாட்டிடுங்க. ரொம்ப இன்னும் நல்ல வருமானம் வசூலாகும். ஒருத்தரை அவதூறு பேசணும்னா எவ்வளவு வேணா பேசலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே கிடையாது. இவன் வந்து எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு அடிச்சாலும் கேட்க போறது கிடையாது. எவ்வளவு பட்டாலும் அதான் சொன்னானே, எனக்கு சீழ் பிடிச்சிருச்சு அப்படின்னுட்டு. அவன் உடம்பு பூரா சீழ் பிடிச்சாலும் அவன் பேசுறத நிறுத்த மாட்டான். காரணம் காசு. காசு அந்த வேலையை செய்யுது. யார்கிட்ட எவ்வளவு காசு வாங்குறான்னு அந்த மனுஷனுக்கு தெரியும். இதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க வீடியோ போடுறதுக்கு 2 லட்சம் வாங்குறாங்களாமா. உன்னுடைய சேனல் காசு வாங்கி நீ போடுறியா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு நபரை மட்டுமே டார்கெட் பண்ணி நீ பண்ற பத்தியா அந்த கட்சி வேலைகள், இதை வச்சே மக்கள் எப்பயோ கணிச்சிட்டாங்க நீ எவ்வளவு காசு வாங்குற, என்னென்ன பண்ற, இன்னும் வேற என்ன வேலை பண்றியோ யாருக்கு தெரியும். என்ன புதுசா சொல்றாங்க, எனக்கு புரியாத விஷயங்களா இருக்கு. அந்த ட்ராப் இந்த ட்ராப்னு வேற பேசுறாங்க. நீ எத்தனை ட்ராப் பண்றியோ யாருக்கு தெரியும். இந்த காசை சம்பாதிச்சு நல்லா இரு, பார்த்து உடம்ப பார்த்துக்கோ. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு மட்டும்தான் உடம்புக்கு ஒட்டும். அதை தாண்டி இந்த மாதிரி வர காசு உடம்புக்கு ஒட்டாது, உடம்புக்கும் கேடு, உள்ளத்துக்கும் கேடு. அப்புறம் தலையில இருந்து கால் வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோ. சீழ் பிடிச்சிட போகுது எங்கேயாவது, பத்திரம். ஒரு அக்கறையில சொல்றோம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.